ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வச்ச வீடியோவை அப்லோட் பண்ணுற சீரீஸில் இன்றைக்கி மதர்ஸ் டே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். மதர்ஸ் டே அன்னைக்கு பாப்பா வந்து கேக் செஞ்சா. அப்படி எங்கள் பாப்பா 8 வயசுலேருந்து எங்கள் பெரியமா பொண்ணு ஹேமா வந்து கேக் செய்ய கற்றுக் கொடுத்ததுலேருந்து என்ன ஃபங்க்ஷன்னாலும் டக்குன்னு கேக் செஞ்சிருவா. அப்படி சும்மா விளையாட்டெல்லாம் பண்ண மாட்டா. அப்படி கரெக்டான குவான்டிட்டி போட்டு சூப்பராக செய்வா. அப்படி அன்றைக்கி கேக் வந்து ஃபுல் வீடியோ போடலான்னு தான் வீடியோ எடுத்தேன். ஆனால் வந்து நாங்கள் 3 பேரும், நான், அக்கா, தம்பி, ஒய்ஃப் எல்லோரும் சேர்ந்து கடத்தெருவுக்கு ஷாப்பிங் போயிட்டோம். சரின்னு சொல்லிட்டு கேக் பண்ணதை மட்டும் எல்லாமே எடுத்தோம். ஆனால் வந்து கேக்குக்குன்னு தனியாக போட முடியல. சரி, மொத்தமாக மதர்ஸ் டே செலிப்ரேஷனாக போட்டுடலாம், இன்னொரு வாட்டி வந்து கேக் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. ஆனால் பாப்பாவோட ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஆரஞ்சு கேக் செஞ்ச வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து கேக்கெல்லாம் செஞ்சு பட்டர் பேப்பர் கட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக கட் பண்ணி உள்ளுக்குள்ளே குக்கருக்குள்ளே வைக்கிற வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டோம். எங்களுக்கு மதர்ஸ் டே சர்ப்ரைஸாக என்ற பிள்ளைக கொடுத்த சர்ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, அக்கா பசங்க, என் பசங்க, என் தம்பி பையன் எல்லோரும் சேர்ந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணாங்கன்னா, எல்லா பிள்ளைங்களும் கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. அவங்களால என்ன முடிஞ்சதோ கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 5 பிள்ளைங்களும் என்ன பண்ணுச்சுங்க, வீடு ஃபுல்லாக கண்ணாடியாட்ட க்ளீன் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் பாத்திரம் தேய்ச்சி, ஒருத்தர் பெட்டெல்லாம் உதறி விட்டு, வீடெல்லாம் கூட்டி விட்டு, துணியெல்லாம் எடுத்து போட்டு, வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு வந்தோடனே எங்களுக்கு வீடு பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. கேக்கை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனமோ இல்லையோ, ஏன்னா கேக் செய்கிறோன்றது தெரியும். கேக் வந்து குக்கரில் வச்சுட்டு தான் போனோம். ஆனால் கேக்கை வந்து டைரி மில்கெல்லாம் போட்டு, ஜெம்ஸ் எல்லாம் போட்டு வேறு லெவலில் டெக்கரேஷன் பண்ணி எங்களை பொசிஷனில் நிற்க வச்சுட்டாங்க. நாங்களும் பயங்கரமாக போஸ் கொடுத்து கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டோம். கேக் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எப்பயும் விட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தது. ஆனால் கேக் ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக நல்லா இருந்தது. எல்லோரும் கேக்கை சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களை அப்படியே ரிலாக்ஸாக உட்கார வச்சாங்க. தண்ணிலாம் மோந்து கொடுத்து நல்ல ஒரு மதர்ஸ் டேவை ஃபீல் பண்ண வச்சாங்க. இப்படியெல்லாம் மதர்ஸ் டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். சூப்பராக மதர்ஸ் டே போச்சு. அதுக்கப்புறம் 4-5 ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு ஃபோட்டோவும் உருப்படியாக இல்லை, இருந்தாலும் இதுதான் மதர்ஸ் டே செலிப்ரேஷன். இப்படி தான் போச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.